ஹாப்பியா ஒரு ஹாட்ரிக் சாதனை. விண்ணில் லோகோ லான்ச் 110 மணி நேர லைவ் டாக் மாரத்தான் லட்சம் மரங்களோட மக்களால் உருவாகும் பிளாக் ஷீப் ஃபாரஸ்ட் நவம்பர் 2 முதல் 6 வரை பிளாக் ஷீப் யூடியூப் சேனல்ல மிஸ் பண்ணாம பாருங்க. பாஜக கூட்டமைக்க நல்லவர்களுடன் சொல்லியிருக்கேன். அப்ப பாஜக நல்லவர்கள் நீங்க நல்லவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். மனுஸ்மிருதி புழக்கத்தில் இல்லாத புத்தகம், அதை பற்றிய விமர்சனம் தேவையற்றது. ஐயா, என்னுடைய ஆர்வம் எல்லாம் வேலை எப்படி வாங்கி தருவது என்பதுதான். இந்த வேலை யார் வேணா கையில் எடுக்கலாம். அந்த வேலை வாங்கி தருவது என்பது பெரிய பொறுப்பு. குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. நான் எதுலையுமே பி டீமா இருந்தது இல்லைங்க. எந்த வேலையிலையும் நான் பி டீமா இருந்ததில்லை. நான் எப்பவுமே ஏ டீம்ல தான் இருந்திருக்கேன். கல்ச்சர்ல எத்தனையோ இருக்குங்க. அதாவது உடன்கட்டை ஏறுதலும் கல்ச்சர்ல இருந்தது தான். நீங்க அதுல ஏறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதை நான் தைரியமா சொல்லலாம். மக்கள் நீதி மையத்தின் ஸ்ட்ராட்டஜியே நேர்மைதான். அவர் அவரோட உடல்நிலை பற்றி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அவர்கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டிருந்தீங்களா? அவரோட அரசியல் நிலைப்பாடு குறித்து நீங்கள் எதனா பேசியிருந்தீங்களா? எதுங்க எனக்கு ரெண்டாவது பகுதி கேட்க. அவருடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து எதனா பேசியிருந்தீங்களா? நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். அது எல்லாத்தையும் வெளியில் சொல்ல முடியாது. அதுவும் முக்கியமாக பத்திரிகையில் சொல்ல முடியாது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. நாங்கள் பல காலமாக நண்பர்கள். அவர் அறிக்கையில் வெளியிட்டிருக்கும் அந்த செய்திகள் ஏற்கனவே எனக்கு தெரிந்தது தான். அதை அவர் மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். அவ்வளோதான். இல்லை அவர் உடல்நிலையை பார்த்துக்கணுங்கிறது நண்பராக சொல்கிற ஒரு விஷயம். நல்லவர்கள் வர வேண்டும் என்பது எனக்கு எப்பவுமே இருக்கும் ஆசை. ஆனால் ரெண்டுக்கும் நடுவில் எது முக்கியங்கிறத பார்க்கும்போது உடல்நலம் முக்கியம். ஆனால் முடிவு எடுக்க வேண்டியது நான் அல்ல, அவர் தான் செய்யணும். அதை நான் ரெண்டு விதமாகவும் வற்புறுத்த முடியாது. அதனால் அவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். என் அன்பு என்னங்கிறது அவருக்கு புரியும். அதை இங்கே விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சீரமைப்போம் தமிழகத்தை அப்படிங்கிற டைட்டிலில் இந்த ப்ரெஸ் மீட் நடக்குது. சீரமைக்க வேண்டிய முக்கியமான முதல் விஷயங்கள்னு என்னென்ன நினைக்கிறீங்க? இல்லாத ஒரு விஷயம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதே சீரை நோக்கி செல்லும் ஒரு முனைப்பு தான். ஊழல் ஃபஸ்ட்டு அகன்றால் பாக்கி எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு டாமினோ பிரின்சிபல் என்று சொல்வார்கள். அந்த ஒரு விஷயத்தை தட்டிவிட்டால் பாக்கி தீமைகள் எல்லாம் தன்னால் சாய்ந்து விடும், சரிந்து விடும். அதற்கு பிறகு சீரமைக்க வேண்டிய பட்டியல் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் எங்கள் ஆட்கள் போய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வேலையின்மை என்பது மிகப்பெரிய சவாலாக இந்தியாவையும் முக்கியமாக தமிழகத்தையும் தாக்கிக் கொண்டிருக்கிறது. அவற்றுக்கெல்லாம் தீர்வு இருக்கிறது என்று நம்பும் கட்சிகள். அது என்ன தீர்வு என்று நீங்கள் கேட்டால் அதை செய்து காட்டிவிட்டு சொல்வதோ அல்லது அட்லீஸ்ட் பட்டியல் மக்கள் நீதி மையத்துடையது என்பதை பிரகடனப்படுத்தி விட்டோ அதை பப்ளிசைஸ் பண்ணலாம். இல்லைன்னா அது வெவ்வேறு கட்சிகளுக்கு நாங்கள் ஆலோசனை கொடுப்பது போல ஆகிவிடும். ரஜினிகாந்த் அவர் சொன்ன கருத்து எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கீங்க. ஆனால் ரஜினிகாந்தோட பயணிக்க அவரோட சேர்ந்து பயணிக்க தயார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக மக்கள் நீதி மையம் கட்சி செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக உங்களை முன்னிறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மூன்றாவது கட்சிக்கான தலைமை அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் ஒத்த கருத்துடைய கட்சிகளோட கூட்டணி வைக்கப்படும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. திராவிடம்ன்ற வார்த்தை எப்போ தேசிய கீதம் இருக்க வரைக்கும் திராவிடம்ன்ற வார்த்தை இருக்கும். ஆனால் கழகங்களுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மாற்று கருத்துக்களை கமலஹாசன் தெரிவித்து வருவதாக அரசியல்கள் நோக்கர்கள் தொடர்ச்சியாக பார்க்குறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் நீதி மையம் கட்சி கூட்டணி அமைக்குமா அமைக்காதா? அதற்கு பதில் சொல்லும் நேரம் இதுவல்ல என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் எங்கள் கட்டமைப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் எண்ணிக்கையிடும் எங்கள் யாத்திரையின் முன்னேற்றத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் பார்த்தீர்கள். இதில் இன்னொரு விஷயம் எங்களுக்கு புலப்படும் உண்மை, எங்களுக்கு கிடைத்திருக்கும் விழுக்காடுகள் கணக்குகள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் தான் தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சி. இந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம். மக்கள் நீதி மையத்தை கூட்டணி வைப்பது என்பது
நல்லவர்களின் கூட்டணியாக இருக்கும் அது. அதாவது அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க? எங்கேயுமே நான் உங்கள் கட்சி தவிர நல்லவர்கள் இல்லையா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறார்கள். அப்படி அந்த நல்லவர்கள் கூட்டணி அமையும் பொழுது இது முதல் அணியாக இருக்கும், மூன்றாவது அணியாகலாம் இருக்காது, முதல் அணியாக இருக்கும். அவர்களுடன் கூட்டணி உண்டு. நல்லவர்கள் வேறு கட்சிகளிலும் இருக்கிறார்கள், மனம் விரும்பி நொந்து இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே வர வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பு என்று கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப கழகங்களோட கூட்டணி இல்லைன்ற பட்சத்தில் பாஜகவோட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா சார்? எதுங்க? பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு, கழகங்களோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு? நல்லவர்களுடன் சொல்லியிருக்கேன். அப்ப பாஜக நல்லவர்கள் இல்லையா? நீங்க நல்லவர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்கிறத சொல்லியிருக்கேன். கட்சிகளுடன் கூட்டணி என்பது இந்த நேரத்தில் இவ்வளவு அவசரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நவம்பர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை எலெக்ஷன் கமிஷன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதுக்கான ஏற்பாடுகளை எங்கள் கட்சிக்கு தொண்டர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது கூட்டணி பற்றி பேச தருணம் இல்லை. சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிட்டீங்க. திமுக ஒரு பக்கம் அதிமுகவை எதிர்த்து அதை வச்சு ஓட்டு கேட்பாங்க, அதிமுக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத வச்சு ஓட்டு கேட்பாங்க. மக்கள் நீதி மையம் எதனை மையமாக கொண்டு வாக்கு கேட்க போறீங்க? சட்டமன்ற தேர்தலுக்கு மையத்தின் ஸ்ட்ராட்டஜி என்ன சார்? ஓகே, இது என்னுடைய ஒரிஜினல் பதில் அல்ல, இதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு பதில். பட் நல்லவர் ஒருவர் சொல்லி இருக்கிறார். அதுக்கு நல்லதுக்கு காப்பிரைட் கிடையாது, அதனால சொல்கிறேன். இது காந்தியார் சொன்னது. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்குறாங்க. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நேர்மைதான் என்கிறார். அதை நான் தைரியமாக சொல்லலாம். மக்கள் நீதி மையத்தின் ஸ்ட்ராட்டஜியே நேர்மைதான். அதை எப்படிங்க சொல்ல முடியும்னா, அதுக்கு பதிலுக்கு ஆமாம் எங்களுக்கும் அதுதான் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லட்டுமே பார்ப்போம். சமமான கட்சி என்று சொல்லிக் கொள்கிறவர், இப்போ சரித்திரம் படைத்த கட்சி என்று சொல்லிக் கொள்பவர்கள் எங்கள் ஸ்ட்ராட்டஜியும் நேர்மைதான் என்று சொல்லட்டுமே பார்ப்போம், மனசை தொட்டு. அல்லது உங்களை நம்ப வைக்கும்படி சொல்லட்டுமே. நாங்கள் செய்ய போவது பழி போடும் அரசியலும் அல்ல, பழி வாங்கும் அரசியலும் அல்ல, வழிகாட்டும் அரசியலாக இருக்க வேண்டும் என்று நம்பி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சியாக மக்கள் நீதி மையம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எதன் அடிப்படையில்? கூடுதலாக இன்னொரு கேள்வி. திரு முருகானந்தம் சொன்னார் 160 தொகுதிகளை வெல்வதற்கான வாய்ப்பு மக்கள் நீதி மையத்திற்கு இருக்கு அப்படின்னு. இது எந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில், எந்த கள ஆய்வின் அடிப்படையில்? அதாவது எங்கள் கள ஆய்வுகளின் சாதனை நிலையை வைத்து சொன்னதுதான், தன்னம்பிக்கையில் வந்த வார்த்தை தான். எங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக சொன்ன வார்த்தை அல்ல அது. கள ஆய்வுகள் எங்களுக்கு தெரிவிக்கும் எண்கள் தவிர, கடந்த சில குறுகிய காலகட்டத்தில் 1,00,000 பேர் கட்சியில் புதிதாக சேர்ந்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு மக்கள் கொடுக்கும் சமிக்கை என்றே எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் ஒரு யோசனை சொல்லுங்கள், அதை கேட்டுக்கிறேன். ஆனால் எங்கே நான் போட்டியிட போகிறேங்கிறத நான் கையெழுத்து போடும்போது உங்களுக்கு தெரியும். சட்டசபை தேர்தலில் சார் திமுக அதிமுகன்னு ஒரு பெரிய கட்சி இருக்கு. திமுகவோட வயசு 70, அதிமுகவோட வயசு 50 வயசு. உங்களோட கட்சியோட குழந்தை கிட்டத்தட்ட 2 வயசு. எப்படி அந்த போட்டி பணம் பலம் திரைப்படத்தான் இது பண்ணுவீங்க? நீங்கள் முதல்வர் வேட்பாளராக சொல்லியிருக்காங்களா, உங்களால் முதல்வர் ஆக முடியும் நினைக்கிறீங்களா? இல்லைன்னா எப்போ முதல்வர் ஆகுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு மாற்றம் வேணுங்கிறது முக்கியம். என் கட்சி முடிவு பண்ணி அவங்க யார் முதல்வர்னு சொல்கிறாங்களோ அவங்கள முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பார்கள். அறிவித்தும் விட்டார்கள் என்னை பொறுத்தவரை. அதனால் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செயல்படுவேன் நான். சார், தமிழகத்தில் கடந்த 10 நாட்களாக 2 இஷ்யூ பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஒன்று மனுஸ்மிருதி சம்பந்தமானது, இன்னொன்று வேல் யாத்திரை. இது 2 பற்றின உங்களுடைய கருத்து என்ன? மனுஸ்மிருதி புழக்கத்தில் இல்லாத புத்தகம். அதை பற்றிய விமர்சனம் தேவையற்றது. அது புழக்கத்திலேயே இல்லை. நீங்கள் ஐபிசியை பற்றி கேளுங்க, என்னுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். அது மேலே யாராவது கை வைக்கிறதா இருந்தால் அது போராட்டம் படிக்கும். இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அது புழக்கத்தில் இல்லாத ஒரு புத்தகம். கல்ச்சரில் எத்தனையோ இருக்குங்க. அதாவது உடன்கட்டை ஏறுதலும் கல்ச்சரில் இருந்தது தான். நீங்கள் அதில் ஏறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எத்தகைய சோகம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் நீங்கள் அதுக்கு இலக்காக கூடாது. அது கல்ச்சருங்கிற பேரில் அதை செய்யக்கூடாதுன்னு. அப்படி மாறி மாறி வருவது தான் கல்ச்சர்.
நாம் தான் அதன் காவலர்கள். அது பழையதை காத்து வைப்பது அல்ல கல்ச்சர். காலத்துக்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப நம்முடைய கல்ச்சரை மாற்றிக்கொள்ளணும். ஆனால் அந்த கல்ச்சர் மாறும்போது நம்முடைய தரம் எவ்விதத்திலும் குறைந்து விடக்கூடாது. ஐயா, என்னுடைய ஆர்வம் எல்லாம் வேலை எப்படி வாங்கி தருவது என்பதுதான். இந்த வேலை யார் வேணால் கையில் எடுக்கலாம். அந்த வேலை வாங்கி தருவது என்பது பெரிய பொறுப்பு. தமிழகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை அது. அந்த வேலை யாத்திரை வேண்டான்னு ரத்து செய்தாங்கன்னா நல்லது. குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. நான் எதுலேயுமே பி டீமாக இருந்தது இல்லைங்க. எந்த வேலையிலையும் நான் பி டீமாக இருந்ததில்லை. நான் எப்போவுமே ஏ டீமில் தான் இருந்திருக்கேன். எனக்கு கிடைத்த வாத்தியார்கள் அப்படி சினிமா துறையிலும் சரி, எனக்கு கிடைத்த நண்பர்கள் இவர்களும் சரி, இது ஏ டீம். அப்புறம் பார்க்கலாம். அது உங்கள் பலத்தை பற்றி, தமிழகத்தை பற்றி தானே பேசிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஏன் தலைநகரில் இருக்கும் ஒரு கட்சியை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறீங்க? Sir, there have been a lot of discussions between AIDMK or DMK, be it the promises that they are putting forth for the upcoming elections, be it a three-language policy or talking about the Arumugaswamy Commission, and several other parties as well are talking. What do you think is the most needed importance for Tamil Nadu at this moment? Be not only about three-language policy that is necessary, or about Jayalalitha's death that they are probing into. What do you think is the number one priority for Tamil Nadu as not only a citizen but also as a leader who is going to stand in the upcoming elections? See, there are quite தமிழ்லேயே சொல்லலாமா இல்லை இங்கிலீஷில் சொல்லணும்? தமிழ்லேயே சொல்கிறேன், ஏன்னா எல்லாருக்கும் பயன்படும் அது. அதாவது ஆதார தேவைகள் மக்களுக்கு கிடைக்க வேண்டியதே கிடைக்காமல் இருக்கும் பொழுது அதுதான் முதல் ப்ரையாரிட்டி. பல ஊர்களில் 8 நாளைக்கு ஒரு முறை குடி தண்ணீர் வழங்கப்படுகிறது என்னும் நிலை எவ்வளவு கேவலமான நிலை. இதையெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும். வேலையின்மை, அதுவும் அதாவது நாம் அதை பழிபோடும் அரசியல் அல்லன்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் சில கணக்குகள் சொல்ல வேண்டும். பொங்கலுக்கு நீங்கள் ஒரு பக்ஷீஸ் கொடுக்குறீங்க மக்களுக்கு, வேறு திருவிழாக்கள் போது கொடுக்குறீங்க, எலெக்ஷன் போது ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்க. ஆனால் இந்த கடந்த 6-7 மாதங்களாக கோவிட் நடந்த போது ஏன் அந்த பணங்கள்லாம் பட்டுவாடா செய்யப்படவில்லை? அதுக்கு செஞ்சோங்கிறீங்க. மழை நீருக்காக இவ்வளோ ஒதுக்கப்பட்டோங்கிறாங்க. ஆனால் 2 நாள் மழையில் ஒரு தெப்பக்குளமாகி விடுகிறது சென்னை. இதெல்லாம் கேட்கப்பட வேண்டிய, இதெல்லாமே பேசிக் அம்யூனிட்டிஸு செய்ய வேண்டியிருக்கிறது. முக்கியமாக வேலையின்மை, நம் தமிழகத்தை விட்டு அகன்று வேறு மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கும் தொழிற்சாலைகள், தொழில் வாய்ப்புகள், இவற்றையெல்லாம் மீட்டு எடுக்க வேண்டும் என்பது மக்கள் நீதி மையத்தின் ஆசை. இது மேனிஃபெஸ்டோ நீண்டுக்கிட்டே போகும். அதுவும் தயாராகி கொண்டிருக்கிறது உங்கள் முன் வைப்பதற்கு. சகாயம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையான அதிகாரின்னு வரலாம் ஒரு கருத்து இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரமே இல்லாத ஒரு டம்மியான போஸ்ட்டில் வச்சுருக்குறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா ஐரோப்பாவில் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்றதுக்கு அவருக்கு வந்து முறையான அனுமதி கொடுக்கல, தமிழ் சார்ந்த ஒரு கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்கு. இதனிலையில் அவர் வந்து தனது பதவியை 3 வருஷத்துக்கு முன்னாடியே விருப்ப ஓய்வு கேட்டு அவர் அப்ளை பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஒரு நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு தமிழகத்தில் இந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? 2வது கொஸ்டின், நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிக்காத பட்சத்தில் அவர்கிட்ட நீங்கள் வந்து ஆதரவு கேட்பீங்களா? நான் எல்லா தமிழர்கள்ட்டையும் கேட்டுட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் எல்லாரிடத்திலும் கேட்குறேன். அவர்கிட்ட கேட்காம விட்டுருவேன்னா? கட்சி ஆரம்பித்தா கேட்குறது வேற விஷயம், ஒரு ஆதரவுன்னு கேட்குறது வந்து வேற விஷயம். மக்கள் நீதி மையத்திட்டு ஆட்சியை கொடுத்து பாருங்கள், சகாயம் மாதிரி ஒரு சோகம் ஏற்படாது. அவருக்கு ஏற்பட்ட சோகம் ஏற்படாது. அவ்வளோதான் சொல்ல முடியும். நாங்கள் மதிக்கிறோம், அந்த மாதிரி நல்ல அதிகாரிகளை மதிக்கிறோம். அவர்கள் நியாயமாக இருக்க வேண்டிய இடம் இது. ஒரு அழைப்புன்னு எடுத்தால் அதில் ஒன்றும் வெக்கமே இல்லை. நல்லவர்களை தேடி பிடித்து அழைப்பது என்பதில் எங்களுக்கு எந்த வெக்கமும் கிடையாது, பெருமைதான். பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து கமலஹாசன் வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறார், அதில் வந்து மக்கள் நீதி மையம் லோகோலாம் கொண்டு போய் வைக்கிறார்ன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இது ப்ளஸ்ஸாக பார்க்குறீங்களா, மைனஸாக பார்க்குறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? நான் அதாவது நீங்கள் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். அதை பற்றி கேட்காத ஆட்கள் இதை பற்றி ஏன் கேட்குறீங்கன்னு தான் கேள்வி. மேடையில் முழங்கும் அறிஞர் அண்ணா போல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பின்னு சொல்லியிருக்காரு.
அவரை கேட்காத கேள்வியை என்னை கேட்கிறீர்கள். ஒரு கட்சியுடைய மேனிஃபெஸ்டோவையே நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இனி ஏழைகள் வேதனை படமாட்டார்னு மேனிஃபெஸ்டோ மாதிரி ஒரு படத்தில் சொல்கிறாரு. நாகிரெட்டியார் அதன் தயாரிப்பாளர். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் எடுத்த படம் இல்லை அது. ஆக எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் அதை சொல்லுவோம். இப்போ எம்ஜிஆர் வந்து பல நடிகர்களுக்கு, கட்சியில் இருந்த நடிகர்களுக்கு தன் கட்சி சின்னத்தை பச்சை குத்தி விட்டார். அவர்கள் எங்கு சென்று கையை உயர்த்தினாலும் அது கட்சிக்கான விளம்பரமாகத்தான் மாறும். அது மாதிரி தான் இது. இப்போ கமலஹாசன், மக்கள் நீதி மையம் ரெண்டும் சினானிமஸ். எந்த மேடை கிடைத்தாலும் நான் மக்கள் பிரச்சனை பேசுவேன். அது கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அது பேச்சு சுதந்திரம் சம்பந்தப்பட்டது, என் நம்பிக்கை சம்பந்தப்பட்டது.